இந்த 2 கொடி இருக்குதானே, இந்த 2 கொடி வந்து 2 நாட்டுண்ட கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கேனா. ஒன்று பலஸ்டைன், ஒன்று சுடான். இந்த 2ம் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரே சிச்சுவேஷனில் தான் இருந்தது. 2 நாட்டில் நடந்த சம்பவங்கள், ஜெனோசைட், இன அழிப்பு, இந்த 2 நாட்டிலையும் 2 இயர்ஸாக நடந்து இருந்தது. ஆனால் உலகம் பார்த்தது பலஸ்டைனை மட்டும்தான். சுடானை பற்றி யாருமே கணக்கெடுக்கல. சுடான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காண்டா, சேட்டலைட்டில் இருந்து இருக்கிற படத்தில் கூட அந்த நிலத்தில் ரத்தத்தை பார்க்கலாம். ஸோ அவ்வளோத்துக்கு ஒரு கொடூரமான விஷயம்தான் நடந்துருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ். இப்போ கிட்டல இல்லை. ஆனால் உலகம் இதை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை. யாரும் இதை பற்றி காய்ச்சதும் இல்லை. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எந்த நியூஸை கவர் பண்ணணுமோ அதை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் காட்டுறது. சுடானை பற்றினக்கான வீடியோக்கள் இருக்குது டிக்டாக், யூடியூப்களில் நீங்கள் போய் பார்க்கலாம். அது அந்த வீடியோக்களை என்ன போட்டு காட்ட இல்லாத நிலைமை கூட இருக்குது. என்ற அவ்வளவுக்கு அந்த விஷுவல்ஸை பார்க்க இல்லாத, அது அவ்வளவுக்கு பார்க்க இல்லாத நிலைமையில தான் இந்த சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு யார் பின்னால் இருக்கிறதுன்ற அந்த சுடான் பிரச்சனைக்கு யுஏஇ. இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் 2 பொருளை வச்சு தான் இருக்கும். ஒன்று ஆயில், மற்றது கோல்டு. இந்த உலகமே இந்த தங்கத்துக்காண்டி தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. மற்றது ஆயில், அது வந்து யூஎஸ். ஸோ அந்த அரப் நாடுகளுக்கு கோல்டு தேவை, யூஎஸ்க்கு ஆயில் தேவை. இந்த 2ஆலையும் தான் இந்த முழு பிரச்சனை. ஸோ சுடானோட முழு கோல்டும் வந்து யூஏக்கு தான் போகுது. ஸோ அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை பின்னுக்கு நின்று பேக்கப் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அழிப்பை. ஸோ இந்த வருஷம் மட்டும் யூஏ இந்த கோல்டு ரிசர்வ் வந்து 25% அப் ஆயிருக்குது லாஸ்ட் இயரை விட, இந்த வருஷத்தில் மட்டும். ஏன்னா அவ்வளோத்துக்கு அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டிருக்காங்க. 99% கோல்டு அங்கே தான் போய் கொண்டிருக்கு யூஏக்கு. ஸோ இந்த அரபும் யூஎஸும் சேர்ந்து செய்கிற ட்ராமாக்கள் இருக்குது தானே, இதுதான் இந்த உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்காது. ஒன்று ஆயிலுக்கு, மற்றது கோல்டுக்கு. இது வந்து சரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று தான். நாடுகளுக்குள்ள இருக்கிற கலர்ஸ், இதுக்கு பின்னால் ஒரு பெரிய தியரி ஒன்று இருக்குது, ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இந்த 2 கொடியையும் பார்க்க விளங்குது. ஒரு சின்ன வித்தியாசம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடையும் கலர்ஸ் தீம் மூலமாக அதில் கொடியில் நாங்கள் செப்பரேட் பண்ணோம்னா அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது.